ஐயனார் துணையில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சேரன் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்காங்க. இவரால் தான் வீட்டில் எந்த நல்ல காரியம் நடக்காதுன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டு போனதுனால வீட்டை விட்டு வந்துட்டு பீச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாம் எதுக்கு இருக்கணும், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சந்தா வராங்க. சந்தா பார்த்துட்டு ஓ சேரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேச போகிறாங்க. பையா என்ன ஆச்சு, இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தா, நீ மட்டும் இங்கே என்ன தனியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரனும் சந்தாவும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் மனசே குழம்பிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டு ரொம்பவே புரிதலாக இருக்காங்க. அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நீங்கள் இந்த மாதிரி சாகணும் நல்லா நினச்சிட்டு நினைக்காதீங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை மனசை மாற்றி விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு நிலாவும் சோழன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்னடா இவங்க ஒரு பொண்ணோட வராங்களேன்னு சொல்லிட்டு, இதுக்கு என்னவா காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருக்காங்க. வரட்டும் வீட்டில் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் அண்ணாவும் சந்தாவும் வீட்டுக்கு வந்துட்டு என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.